ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பாறை மீன் வறுவல் தாங்க நான் ரெடி பண்ணேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்ல சதை உள்ள மீன், நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம மீன் வறுத்து இந்த மீனை குழந்தைங்களுக்கோ வீட்டில் இருக்கவங்க கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம இப்போ சிக்கன் 65லாம் செய்வோம் இல்லையா, அதே லெவல்லே இந்த மீனையும் நம்ம பொரிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் கறி மாதிரியே இருக்கிறதுனால நம்ம சாப்பிட அப்படியே நல்லாயிருக்கும். ஒருவேளை மீன் ஒரு சில மீனை வந்து தோசைக்கல்ல வறுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி மீனை நல்லா எண்ணெயில் பொரிச்செடுக்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு மெயினான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை, அதுக்கப்புறம் மீன் வறுக்கிற மசாலா, வீட்டு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதுக்கு வந்து இந்த பெருஞ்சீரகம் போட்டிங்கன்னா அந்த மீன் வறுக்கும்போது நம்ம சாப்பிடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். புளிப்புக்காக நான் லெமனும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி நம்ம மீனை வந்து எண்ணெயில் பொரித்து கொடுக்கும்போது நிறைய பேர் நினைப்பீங்க எண்ணெய் இருக்குமான்னு, ஆனால் எண்ணெயே குடிக்காது, அப்படியே ட்ரையாகவே இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லாவே பிசைஞ்சாச்சு. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு நல்லாவே சாந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுக்கிற இந்த மீனை ஃபுல்லாக மசாலா தடவி வச்சுருங்க. எப்போவுமே நம்ம மீன் பொரிக்கிறதோ இல்லை கறி பொரிக்கும் போதோ இந்த மாதிரி மசாலாவை நல்லா தடவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம பொரிக்கும் போது 10 மினிட்ஸ்லேயே இல்லை 5 மினிட்ஸ்லேயே கூட நம்ம பொரிக்கலாம். அப்போ மசாலா நல்லாவே ஃபுல்லாகவே கோட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறை மீன் வறுவலும் ரசமும் தான் வச்சு சாப்பிட்டோம். நல்லாவே இருந்துச்சு. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வறுக்கும்போது பார்த்து வருங்க, சிம்மில் வச்சுட்டு வருங்க, எண்ணெய் கையில் பட்டுற போது. இப்போ நல்லாவே எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் சிம்மில் வச்சு மீனை போட்டுட்டேன். ஒரு மசாலா கூட எண்ணெயில் பிடிக்காது, ஏன்னா நம்ம முட்டை போட்டிருக்கோம். அந்த மசாலாவோடவும் அந்த மீனோட சதையோடு நம்ம மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் பிச்சு ஊட்டும்போது குழந்தைங்க அந்த மசாலாவோட ஃப்ளேவரும் அந்த மீனும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த மீன் கறி நல்லா சதை உள்ள மீன் எடுத்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாய் பாய்.